Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 10th standard இங்கிலீஷ் செகண்ட் மிட்டம் டெஸ்ட் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி அட்லீஸ்ட் 8 மாடல் கொஷின் பேப்பர் 8 to 10 மாடல் கொஷின் பேப்பர் நீங்கள் ரிவிஷன் பண்ணிங்கன்னா ஜென்ரல் பார்ட்லாம் கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட பெஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவரால் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் மிட்டம்க்கு 50 இல்லைங்களா, ஹாஃப் வெளி 100 வரும். ஸோ செகண்ட் மிட்டமில் வந்து 50 மார்க்ஸ். இதில் சினானிம்ஸ் 2 into 1 2 மார்க்ஸ் வந்து சினானிம்ஸ் அண்ட் தென் ஆன்டனிம்ஸ் 2 மார்க்ஸ். அடுத்து ஜென்ரல் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்ட் எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்காங்க, ப்ளூரல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் மாடல் மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஃப்ரேசல் வேர்ப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்டைரக்ட் ஸ்பீச், ஓகேங்களா, சென்டென்ஸ் கொடுத்துட்டு இன்டைரக்ட் ஸ்பீச். தென் 9th ஒன் பார்த்தீங்கன்னா ரோட் மேப் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரேஞ்சர் வாண்ட்ஸ் டு விசிட் த மியூசியம், ரைட் த ஸ்டெப்ஸ் டு கைட் ஹிம் டு ரீச் இஸ் டெஸ்டினேஷன். இந்த ரோட் மேப்லலாம் வந்து ரொம்ப ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். 2 மார்க்ஸ் அழகாக கைட் பண்ணுறது தான். இந்த லெஃப்ட் சைடில் எது இருக்குது, ஆப்போசிட் டு, நியர் டு அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த சென்டென்ஸில் நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து கைட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷன் பியில் பார்ட் 1 2 மார்க் கொஸ்டின்ஸ், ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங் கொஷின். ஸோ நமக்கு மிட் டேர்ம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டஃப் இருக்காது. ஏன்னா 50 மார்க்ஸ் தான் நம்ம அட்டன் பண்ண போகிறது. நீங்கள் மிட் டேர்முக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல, ஹாஃப் வெளிக்கும் சேர்த்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களோட ப்ரிப்பரேஷன் அப்போ தான் ஹாஃப் வெளிக்கு ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. 3 கொஷின்ஸ், அதில் எனி 2 கொஷின்ஸ் ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் பார்ட் 2 ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு பேராகிராஃப் கொஷின், நம்ம டெக்னாலஜி செகண்ட் the 14 டெக்னாலஜிஸ் a boon to the disabled justifiedly ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, நம்ம பார்த்துருக்கோம். இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோவில் 5 மார்க்ஸ் ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். நீங்கள் சைட் ஹெட்டிங்ஸ் நீங்கள் வந்து ஒரு ப்ரோஸ்க்குமான ஒரு பேராகிராஃப் கொஷின் கண்டிப்பாக படிக்கணும். இது மிட் டேர்ம் தானே, ஒரு ப்ரோஸ் படிச்சுட்டு ஒரு ப்ரோஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடலான்ற மாதிரி வேண்டாம். ஏன்னா ஹாஃப் வெளியில் இருக்கோம் நம்ம. ஸோ இதை முடித்த உடனே அடுத்த ஒரு யூனிட் முடித்த உடனே நமக்கு ஹாஃப் வெளி வந்துடும். அதனால் தெர் இஸ் நோ டைம். ஸோ நீங்கள் இப்போவே இதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. செக்ஷன் சியில் பார்ட் 1 5 மார்க்ஸு. ரீட் த போம் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் தட் ஃபாலோ. ஸோ போம் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, மேம் நீங்கள் போம்னு படிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவல் POEM அதோட ப்ரனன்சியேஷன் பார்த்தீங்கன்னா போம், ஓகேங்களா. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இப்போ அது யூடியூப்லேயோ இல்லை கூகுள்லேயோ வந்து அதோட ப்ரனன்சியேஷன் போட்டு பாருங்கள். போயம் கிடையாது, அதை போம்னு நம்ம ப்ரனவுன்ஸ் பண்ணுவோம். தட் இஸ் த கரெக்ட் ப்ரனன்சியேஷன் ஆஃப் போம். ஸோ இந்த போம் லைன்ஸ் கொடுத்துட்டு அதிலேருந்து நமக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. அது என்ன, ஹூ டஸ் வி ரெஃபர் டு, அடுத்து ரைமிங் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க, ரைம் ஸ்கீம் கேட்டிருக்காங்க, அலிட்ரேட்டிங் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு போம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் லைன் பை லைன் ஏதாவது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருந்தால் அந்த போம் படிக்கும் போதே அதை ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த கொஷின் மற்றது எல்லாமே ஈஸியாக எழுதிடலாம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மட்டும்தான் கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணலாம். அதனால் அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங், போமில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் கொஷின், அதுக்கு 5 மார்க்ஸ். ஸோ இதுலேயும் 2 போமும் இருக்க பேராகிராஃப் கொஷின் தாராளமாக நீங்கள் வந்து தரோவாக படிச்சிடணும். அதே மாதிரி மெமரி போம் இருக்கா, அப்போ அந்த பேராகிராஃப் கொஷினில் நம்ம போம் லைன்ஸை கொட்டேஷன் மாதிரி, ஓகேங்களா, அந்த மாதிரி கொடுத்திங்கன்னா இன்வெர்டட் கமாஸ் போட்டு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்து மெயின் பார்ட்டு இது. நம்ம ஃபஸ்ட்டு எப்போவுமே இங்கிலீஷ் டச் பண்ணுறோமா, ஃபஸ்ட்டு மெமரி போமை முடிச்சிடுங்க. தமிழ் தொடறீங்களா, மனப்பாட பாடலை முடிச்சிடுங்க. அதுலேருந்து ஒரு அரை மார்க்கு 1/4 மார்க்கு கூட கை வைக்க முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக தரோவாக கரெக்டாக வித்தவுட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், கரெக்ட் பங்க்சுவேஷன் மார்க்ஸ், ஹெட்டிங், அடுத்து ஆத்தர், இது எல்லாமே கரெக்டாக இருக்கணும், ஓகேங்களா. 5 மார்க்ஸ்க்கு ஈஸியாக எடுத்துடலாம். செக்ஷன் டி ஆன்சர் த ஃபாலோயிங் நோட்டீஸ் ரைட்டிங். Your Akash or Anita, head of the sports club in your school is participating in the national. ஸோ இதுவும் நம்ம வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய லெட்டர் ரைட்டிங்கில் பார்த்தோம், மார்க் பண்ணியிருக்கோம். இம்பார்ட்டன்ட் கொஷின், அது ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆர் லெட்டர் ரைட்டிங், ரைட் அ லெட்டர் டு தி மேனேஜர் ஆஃப் அ பாப்புலர் சில்ட்ரன்ஸ் மேகசின் ஆர்டரிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் யுவர் ஸ்கூல் லைப்ரரி. ஸோ இதில் வந்து இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. 19ம் 20ம் செக்ஷன் டியில் எய்தர் 19 or 30 நீங்கள் எழுதலாம். 21st பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதிலிருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எப்போவுமே நம்ம சொல்கிறது என்ன, பேராகிராஃப் கொடுத்துட்டு கொஷின் கேட்கும்போது ஃபஸ்ட்டு அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக தரோவாக படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதில் இதுதான் கண்டென்ட்டுன்றது. அதுக்கடுத்து அந்த கொஷினை படிக்கும்போது உங்களுக்கு அது ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கே ஆன்சர் தெரியும். அதுக்கு அடுத்தது நீங்கள் ஆன்சர் பண்ணலாம்.
Next 20 second பார்த்தீங்கன்னா write a paragraph of about 150 words by developing the following hints development. உங்களுக்கு தெரிஞ்ச சிம்பிள் சென்டென்ஸ்லேயே நீங்கள் வந்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி ஹின்ஸ் டெவலப்மெண்ட் எழுதலாம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து சப்ளிமெண்ட்ரியில் தான் கேட்பாங்க இல்லைங்களா? ஸோ அதனால் அந்த சப்ளிமெண்ட்ரியோட கண்டென்ட்டை நல்லா வந்து ஜஸ்ட்டு நீங்கள் மக்லாம் பண்ண வேண்டாம். அழகாக அந்த தரோவாக அந்த கண்டென்ட் என்னன்றதை நீங்கள் லெசன் சப்ளிமெண்ட்ரி படிக்கும் போது ப்ரோஸ் போம் படிக்கும் போது சப்ளிமெண்ட்ரியோட கண்டென்ட்டை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் ரீஅரேஞ்ச் த சென்டென்சஸ் இன் ஜம்பிள்டு ஆர்டர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியும் இருக்குது. அதில் அதை கேட்பாங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஹின்ஸ் டெவலப்மெண்ட்டை. ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. மேக்ஸ், சயின்ஸ் அண்ட் சோஷியல் மட்டும் ஒரு 1 வீக் பிஃபோர் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸு இப்போது டெய்லி மேக்ஸிமம் ஓரல் டெஸ்ட்டு தானே, அதனால் நீங்கள் ரிப்பீட்டடாக வந்து ஒரு 8 to 10 கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.